யூனிவர்சல் பவர். இந்த உலக பவரே அதில் கிடைக்கும். அதில் கும்பம் அமித்தஸ். இந்த அமித்தஸ் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு டம்ளரில் போட்டுறீங்க, நல்லா கழுவிட்டு இதை என்ன கொஞ்சம் உப்புத்தல் நல்லா கழுவிட்டு ஸ்டடிட்டவர் கட்டாயம் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படித்து வீட்டுக்கு தயவு செய்து இதை அடிச்சு போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் நீட்டு. நமக்கு நீட்டாக தடவிட்டு போனாலே போதும். குருச்சரணம். இதை பார்க்குற எனது அருமையான செல்லங்கள், அது மட்டும் என் வீரில் கலந்து எனது இலக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நிரூரி வரணும் நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி முக்கியமானது படிப்பு. படிப்புங்கிற ஒன்றே எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸு 1ஆம் கிளாஸ்லேருந்து எல்கேஜிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. அது கிடையாது, எல்லோரும் படிக்கணும். நம்ம எல்லாராலும் படிக்கணும். நான் எவ்வளோ படித்தா தான் உங்கள்கிட்ட பேச முடியும். அப்போ தான் நீங்கள் சரியாக பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? பார்த்துட்டு நீங்கள் மட்டும் வச்சுப்பீங்க, யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. புரிஞ்சா கண்ணுங்களா? நம்மளெல்லாம் விடணும், ஆனால் நான் விடலை. புரிஞ்சிச்சா? ஓகே கண்ணுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசில் அவங்களுக்காக எவ்வளோ பேரும் ஸ்டடி பண்ணி சும்மா ஒன்று நான் சொல்லுவேன். அடுத்த நான் பேசுறதில்ல. எவ்வளோ ஸ்டடி பண்ணி அது எல்லாம் பண்ண கண்டு தான். நீங்கள் ஒரு லவ்வை கூட ஃப்ரைடே அன்றைக்கி ஐ லவ் யூ சொல்லாதீங்களான்னு சொன்னோம்னா அதுக்கு எத்தனையோ பேர் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சும்மா ஒன்றும் சொல்லலை. இருக்கு ரிசர்ச் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் உங்களை நான் பேசுகிறேன். அதே மாதிரி இப்போ ஒரு அருமையான பாட்டு பிள்ளை படிக்கிறதுக்காக, அந்த பசங்க படிக்கிறது மட்டும் இல்லை, நமக்குமே இப்போ நானே இது இல்லாமல் படிக்கிறது இல்லை. எனக்குன்னு ஒன்று வச்சுருக்கேன். அதை நான் வச்சுட்டு அந்த இடத்துல படித்தேன்னா சூப்பராக படிக்க ஓடும், அழகாக சாப்டர்ஸ் ஓடிடும். அந்த மாதிரி படிக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குது. புரியுதா? அப்போ படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆயில் போட்டிருக்கோம், அரோமேட்டிக் ஆயில். அது இப்போ NERGYNESTஸில் அவைலபிள் புதுசாக பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா, இதை பிள்ளைகளுக்கு பை இருக்குல்ல, அவங்க புஸ்தகம் இருக்குல்ல, அதில் அப்படி வச்சு கொஞ்சம் தடையுங்க டெய்லி. கொஞ்சிச்சா அது ஒன்று எக்ஸாம் போகிறாங்களா, லேசாக அப்படி எடுத்து கொஞ்சோண்டு அந்த பேரால் லேசாக முதல்ல தடையிட்டிங்கன்னா வழுக்கும். அப்படி பண்ணிடாதீங்க. கீழே கொஞ்சோண்டு அந்த பேஸ் ஆஃப் இதில் கொஞ்சம் தடவிடுங்க. புரிஞ்சுதா? சரி. அப்புறம் பகோடா அப்படின்னு சொல்கிறோம், அது ஸ்டடி டவர் அப்படின்னு சொல்கிறது பகோடா அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா பேஸில் 8 இருக்கும். ஞானத்துக்கு 8 போயிடுங்களா? அருமையான நம்பர். 8ஆம் நம்பர் இருக்கவங்களாமே கொஞ்சம் ரொம்ப சூடாக இருப்பாங்க, பயங்கர அறிவாளியாக இருப்பாங்க 8ஆம் நம்பர் இருக்காங்க. புரிஞ்சுதா? 8க்கு வந்து 10,000 பவர். சாதாரண மனுஷனுக்கு 1000னா 10,000 பவர். இதில் 8 இருக்கும் கீழே பேஸில். அப்படி 2 பேஸ் 8ல் இருக்குது பார்த்தீங்களா? இல்லை 8 8 16, அதில் 7ஆம் நம்பர் வரும். புரிஞ்சுதா? சரி. 9 வந்து அடுக்கு இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 அடுக்கு இருக்குது. அதில் 8 8 இருக்குது. அது அப்போ 72, அதில் 9 வந்துடும். இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்கிறோம், யூனிவர்சல் பவர். இந்த உலக பவரே அதில் கிடைக்கும். அதில் கும்பம். அந்த கும்பத்துக்கு மேலே ஒரு பிரமிடு மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து கும்பம், இது வந்து பிரமிடு. புரிஞ்சுச்சாக்கணுங்களா? இது வந்து எனார்மஸ் பவர். இப்போ நாங்களாம் பார்த்தோம்னா அடேப்பா இந்த பவர் எவ்வளோ இருக்குது அப்படி கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணோம்னா அங்கே போகும், அவ்வளோ பவர் இருக்கும் அதில். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், இந்த ஆயிலை இப்போ தடவி விட்டுறேன். இதை மேலே தடவுறேன், அதே போல் கீழே இப்படி இப்படி இப்படி, அவ்வளோதான். இதை மட்டும் வாரத்தில் ஒரு தடவை தடவிட்டு இந்த ஆயிலை வச்சு தடவிட்டு என்ன பேசாமல் என்ன பண்ணிடுறீங்க, இதை அவங்க ரூமில் வைக்கிறீங்க. இதை வாங்கிட்டு போய் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க, அம்மா பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்ட்டு. இது அம்மா எக்ஸாம் பண்ணலாம், பேச வேண்டாம். ஏன்னா என் வயசுக்கு நான் டாக்டர் வேறு இருக்கிறேன். இல்லை கண்ணாப்பினாலாம் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. யார் குற்றங்களையும் நம்ம பெருசும் பண்ண வேண்டாம் இல்லையா? குற்றம் நீங்கள் நினைக்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்குல்ல, நம்ம யாரை பற்றி பேசணும் இல்லையா? ஒருத்தவங்க குற்றமாக இருக்க, ஒருத்தவங்க நல்லா இருக்கலாம். ஐ ஷுட் பி கமெண்ட் ஆன் தட். அதே விட இறக்கி பேச வேண்டாம். எல்லாரும் இந்த உலகத்துக்கு என் குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதான வயசுக்கு மரியாதை. வயசாகுன்னு எதுக்காகன்னா நமக்கு மரியாதை எதுன்னா எல்லாம் நல்லா இருக்கட்டும். நீங்கள் நினைக்க அவங்களுக்கு நல்ல ஆயுள் நல்ல குணம் உங்களுக்கு கொடுப்பாரு கடவுள். இல்லை யாரையா பார்த்து இப்போ ரொம்ப வந்து நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணக்காரங்களை பார்த்தோன்னே கடவுளை அந்த 6ஆலேருந்து எனக்கு கொஞ்சம் பவர் வரணும் அப்படி கேட்க பழகிக்கணும். நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட எனக்கு அந்த 6ஆலேருந்து எனக்கு கொஞ்சம் கிடைக்கட்டும். இதுதான் நாங்களாம் நினைப்போம். கோயிலுக்கு போனால் எங்களுக்கு பவர் கொடுங்க அப்படி கேட்கணும். புரிஞ்சாக்கணுங்களா? அந்த மாதிரி ஸ்டடிக்கு வந்து என்ன இருக்குது, சாதாரண டெய்லிக்கு 2 பீரியட் ஸ்டடி பீரியட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதை கட்டாயமாக கொடுங்க, நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பாஸ் ஃப்ளவரில் அடுத்த எக்ஸாம் போகிறப்ப இதை கொடுங்க. எக்ஸாம்பிள்ஸ் இது நிறையா பேர் வாங்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் உங்களுக்கு இதை சொல்கிறேன். புரிஞ்சாக்கணுங்களா? இப்போ இந்த ஆயில் வந்து இந்த பக்கடாவோ அதை பக்கடான்னு நான் சொல்கிறேன், ஸ்டடி டவர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் யூஷுவல் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஆந்தையை பார்த்தா நல்லது. ஆந்த காடை காமிங்க. ஆந்த காடை நிறையா பேர், ஒரு பையன் IASக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, நான் ஆந்த காடை பார்த்தேன்னா அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் டே அப்படின்னு சொல்லிட்டாப்புல.
அந்த மாதிரி எக்ஸாம் கார்டுன்னு இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து குசம் ஆஸ் யூஷுவல் படிப்புக்குன்னு ஒரு எந்திரம் இருக்குங்களா, இது கட்டாயமாக வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது சூப்பர். இதெல்லாம் எந்த காலத்துலேயோ கண்டுபிடிச்சது. நானே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போனா பார்த்துக்கோங்க இந்த இது. அது அப்புறம் அந்த கர்ணம், முக்கியமாக அமித்தஸ். இந்த அமித்தஸ் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு டம்ளரில் போட்டுறீங்க, நல்லா கழுவிட்டு இதை எல்லாம் கொஞ்சம் உப்பு நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளரில் போட்டு தண்ணியை வச்சு வைங்க. நைட்டை வச்சு வச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்சோண்டு வந்து ரொம்ப அவ்வளோ தண்ணி குடிக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு அந்த வாட்டர் பேக்கில் போகிறப்ப ஒரு ஃபியூ ட்ராப்ஸை கலந்து அமிச்சிங்கன்னா கூட போகிறோம். அவங்களுக்கு அந்த அமித்தஸுடைய தன்மை கிடச்சிடும். புரிஞ்சிச்சா? அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். புரிஞ்சாங்களா? இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் வெளியில் யூஸ் பண்ண மட்டும்தான், உள்ளே யாருமே எடுத்துக்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் ஃபார் இன்டர்னல், இட்ஸ் ஃபார் ஒன்லி எக்ஸ்டர்னல். படிக்கிறப்ப எக்ஸாம் போகிறப்ப பிள்ளைய கையில் விட்டு தடவி விட்டுட்டிங்கன்னா போதும். விட்டுண்டு தடவி கொஞ்சம் தடவி விட்டுட்டிங்கன்னா போதும். புரிஞ்சாக்கணுங்களா? இப்படி கொஞ்சம் தடவிட்டிங்கன்னா அது போதும். நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்த அரோமா நல்லாயிருக்கும். அதுதான் அரோமா தெரப்பின்னு சொல்கிறது. புரிஞ்சா? ஏன்னா இது நம்ம ஒரு ட்ராப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இட்ஸ் வெரி காஸ்டிங்கிற ஒரு பக்கம். இன்னொன்று அதை கலந்துக்க ஆயில்கள் அந்த மாதிரி ஒரு ஆயிலாக கலக்கலை. அதில் ஒரு காம்பினேஷன் சொல்லி அதை எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் வாங்கி அதை கலந்துக்கணும். புரிஞ்சாக்கணுங்களா? அது ஒன்று. இப்போ இந்த பக்கடால் நீங்கள் தடவி வச்சிடணும். இதை வந்து என்ன ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, ஏன்னா இது நம்ம தடவை அமிச்சா நமக்கு காரணம் இல்லையா, ஆனால் வாரத்துக்கு ஒருக்கா இது மேலே கீழே நீங்கள் இதை தடவி வச்சுட்டு இந்த பக்கடால் வச்சுருங்க. புரிஞ்சாக்கணுங்களா? ஸ்டடி டவரை யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டடி டவர், ஆயில் அண்ட் பில்ஸ். புரிஞ்சிச்சா? மற்றதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். அமித்தஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். எல்லோரும் டாலர் வாங்கி போட்டுக்கிறீங்க, எல்லோரும் வந்து பிரேஸ்லெட் வச்சுருக்கீங்க. அமித்தஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்க அமித்தஸ் மாலை போட்டுக்கிட்டிங்கன்னா மன நிறைவு இருக்கும், நிம்மதி கிடைக்கும். நாங்களும் அந்த காலத்து அமித்தஸ் மாலை, நான் மல்டி மாலை போனால் அதை போட்டு எவ்வளோ பேர் டிவிலலாம் போட்டு அதுதான் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை மல்டி மாலைன்னு சொல்லி இருக்குது. அது புரிஞ்சாக்கணுங்களா? அதனால் ஸ்டடி டவர் கட்டாயம் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படித்து அதுவும் இல்லாமல் இந்த பரிச்சை எழுதுறாங்களே நீட்டு அம்மா அடே அதை நினச்சாலே எனக்கு அப்பா அதை நீட் பண்ணிடணும்னு நினைப்பேன் நான். அந்த நீட்டுக்கு பிள்ளைங்க படுற பாடு, ஓ காட், அதுக்கு பண்ணுற ப்ரிப்பரேஷனு உண்மையாகவே சொல்கிறேன் கண்ணுங்களா. நல்லா எப்படித்தான் நல்லா வந்து இவ்வளோ படித்து ஒரு எம்பிபிஎஸ்ஸை பிடிச்சி ஒரு டிஜிஓ பிடிச்சி இவ்வளோ நாள் எடுத்து வந்து எப்படின்னு எனக்கே தெரியலை. எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இப்போ அடுத்த பிறவியில் பகவானே நம்ம நீட் எக்ஸாம்லாம் இருக்கக்கூடாது, நம்ம அடுத்த பிறவி வர்றப்பன்னு நான் யோசிச்சுக்கிறேன். எனக்கு எல்கேஜி படிக்க கூட இப்போ இஷ்டமாக இருக்கு. எங்களால் இப்போ கொட்டி விட்டுட்டிங்கன்னா ஏதோ எல்கேஜி யூகேஜி தாண்டிடுவோம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு அப்புறமே கஷ்டம் வந்துடும் நான் நினைக்கிறேன். படிப்பு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் பிளேசஸ். இன் பெங்களூர் ஸ்டடீஸ் ஆர் வெரி ஹை. ரொம்ப கஷ்டம். பெங்களூர் ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஊரில் தான் இப்போ இருக்குன்னு எனக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரியாது. இல்லை உங்களுக்கு தான் தெரியும். இல்லை நாங்களாம் படிக்கிற காலத்தில் தமிழ்நாட்டு படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறையா பேர் வந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கையோடு சேர்ந்த படிப்பு கண்ணுங்களா, சூப்பர் படிப்பு. எங்களுக்கு நல்லா படித்தோம். போர்ட் ஸ்கூலில் அதில் தான் நாங்களும் படித்து வந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு அதில் தான் படித்து வந்தோம். நாங்கள் என்ன இங்கிலீஷ் மீடியம்னா அந்த காலத்தில் ஏது ஒன்றும் கிடையாது. புரிஞ்சா கண்ணுங்களா? எங்கேயோ ஏதாவது இருந்திருக்கோம். நாங்கள் சென்னையை பார்த்தது லேட்டு. அதனால் அப்போ இருந்த படிப்பு வேறு, இப்போ இருக்க படிப்பு வேறு. அதனால இந்த நீட் இருக்குதே, அப்படி நீட்டுக்கு தயவு செய்து இதை அடிச்சு போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட்டு நமக்கு நீட்டாக தடவி போனாலே போதும். புரிஞ்சுதான் கண்ணுங்களா? ஓகே. அதனால் படிப்புக்குங்கிறப்ப இதெல்லாம் இருக்குது. இது ஒரு கிட்டாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று வேணுமா ஒன்று வாங்கிக்கலாம், இது வேணுமா வாங்கிக்கலாம். கட்டாயம் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சிச்சுக்கணுங்களா? ஓகே. ஐ லவ் யூ ஆல். மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். நல்லா படிங்க.